morning, everyone. I'm from Parangipettai. என் நேம் பாபா ஃபக்குருதீன். என்னுடைய ஒய்ஃப் தான் பேஷண்ட்டு. அவங்க பேர் ரூபினா. ஸோ அவங்க வந்து மோர் தென் 4-6 months she was struggling with the spine pain and includes a lot of problem all over the body, neck, hand, legs, palm, இப்படி எல்லா இடத்துலையுமே அவங்களுக்கு ப்ராப்ளம். ஸோ சாரை வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது தாய்லாண்டில் என்னுடைய ஃப்ரெண்டு இருந்தார். அவர் நேம் தௌஃபிக். அவர் வந்து இங்கே ஓல்டு பேஷண்ட்டு, என்னுடைய காலேஜ் மேட், ஜூனியரு. நான் எதாச்சும் அவரை மீட் பண்ணும்போது அவர் அட்வைஸ் பண்ணார். ஸோ அவர் ரொம்ப சிவியர், அவர் பெட் ரிடனாக இருந்தவர். அவர் கோமா போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்களாம். சாரோட ஒரு ரெஃபரன்ஸ் யாரோ கொடுத்துருக்காங்க, வந்து பார்த்துட்டு எனக்கு அவர் அட்வைஸ் பண்ண உடனே, இதுக்கு முன்னாடி நாங்கள் நிறையா வந்து ஆர்த்தோ டாக்டர்ஸ், நிறைய ஜென்ரல் டாக்டர்ஸ் நிறைய பேர் மீட் பண்ணோம். பட் ஸ்டில் நோ இம்ப்ரூவ்மெண்ட். பெயின் கில்லர் மாதிரி கொடுப்பாங்க, அதில் கொஞ்ச நாள் ரிலீஃப் ஆகும், அப்புறம் திரும்ப ஸ்டார்ட் ஆகிடும். ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. ஈவன் நார்மல் ட்ராவல் கூட அவங்களால பண்ண முடியாது. எஸ்பெஷலி ஈவன் அந்த ஃபேமிலி லைஃப்பில் கூட ரொம்ப டிஸ்டர்ப்டு. நிறைய ஒரு கம்ஃபர்டபுளாகவே இருக்க மாட்டாங்க. எப்போவுமே ரொம்ப டென்ஷன், பேனிக், கொஞ்சம் ரொம்ப நார்மலாகவே அவங்களால இருக்க முடியாது. அந்தளவுக்குலாம் அவங்க பிஹேவ் பண்ணியிருக்காங்க. ஸோ சாரை வந்து பார்த்த பிறகு ஒரு சொல்யூஷன் எங்களுக்கு என்ன கிடச்சிதுன்னா, என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத வந்து சார் ஃபைண்ட் அவுட் பண்ணார். அதுதான் பெரிய சக்ஸஸ். ஏன்னா இப்போ நம்ம ஒரு பெயின் கில்லர் கொடுக்காம உங்களுடைய மெயின் ப்ராப்ளமே இதுதான் அப்படின்னு சொல்லும்போது அதுலேயே உங்களுக்கு 50% சொல்யூஷன் கிடைச்சிடும். ஸோ அப்படி சொல்லும்போது தான் ஸ்பைன் டில்ட்டாக இருக்கிறத ஒரு எக்ஸ்ரே ஒன்று பார்த்து, ரொம்ப பெரிய எம்ஆர்ஐ, பெரிய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் ஒன்றுமே பண்ணல, ஜஸ்ட்டு விஷுவல் அப்சர்வேஷன். அதுக்கப்புறம் அவர் எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு சொல்லிட்டாரு. ரெகுலராக இப்போ பண்ணிட்டு வரோம். இது ஆக்சுவலி நார்மலி இங்கே வந்து எல்லாருக்குமே 4th விசிட்லேயே சக்ஸஸ் ஆகிடும். இவங்களுக்கு இப்போ 5th விசிட் வந்திருக்கோம். 80% க்யூர் ஆகிடுச்சு. அவங்க எல்லா ஒரு ஆக்டிவிட்டீஸ்லேயும் நார்மல் ஆகிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் இருக்குது. சார் வந்து இன்றைக்கி கூட ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா மெடிசன் இல்லாமல் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பைன் ப்ராப்ளம்ஸை வந்து சரி பண்ணுறாங்கன்னா அது வந்து காட் கிஃப்ட். அது வந்து பெரிய கிஃப்ட் அது. அதனால் அதை யூஸ் பண்ணுங்கள். சாரை வந்து விசிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். பெயின் ரிலீஃப் எல்லாமே கிடைக்கும். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். சார் ஒரு சொன்னாலும் நீங்கள் ஒரு நம்பிக்கையாக வந்தீங்க, அதுவும் ரெகுலராக ஃபாலோ பண்ணீங்க. அதுக்கான ரிசல்ட் தான் சார். ஓகே பாருங்கள், இதே ஃபாலோ பண்ண போனால் நெக்ஸ்ட் இந்த ரெசிடுவல் பெயினும் கம்ப்ளீட். ஷூர் சார். ஸோ மற்ற ட்ரீட்மெண்ட் மாதிரி இதில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இது இல்லைங்க. அதுதான் ஆமாம், கண்டிப்பாக ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷனு, ட்ராவல் பண்ணுறதோ. அப்புறம் இன்னொரு சக்ஸஸ் என்னன்னா, சார் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், ஏதாச்சும் பண்ணி பெயின் வந்து அதுலேருந்து ரிலீஃப் ஆகணும், அதுதான் என்னோட ட்ரீட்மெண்ட்டோட சக்ஸஸ்ங்கிறாரு. அது வந்து மைண்ட் கோயிங். அது வந்து ரொம்ப பெரிய சந்தோஷமான விஷயம். ஏன்னா இது பண்ணாதீங்க, அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் சார் வந்து பண்ணுங்க, பண்ணிட்டு எனக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க, அப்புறம் நான் வந்து அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. அது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். அது ரொம்ப பெரிய எல்லாமே நமக்கு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தங்க. நமக்கு இந்த ஒர்க் பண்ணாதீங்கும் போது பெயின் வரலைன்னா நமக்கு பண்ணாதனால பெயின் வரல. இப்போ அது பண்ணாலும் பெயின் இல்லைங்கும் போது அது கம்ப்ளீட் ஃப்ரீடம் மாதிரி பேஷண்ட்ஸ் சரி, யாருக்கா இருந்தாலும் சரி. கண்டிப்பாக சரி பாருங்க, இந்த எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணுங்க. மிச்ச டைம் 2-3 வீக்ஸில் அதுவுமே சரி. ஆமாம். ஒன் மோர் திங் வந்து, அப்புறம் இப்போ நான் என்னோட யூஎஸ் விசா இன்டர்வியூ போகும்போது ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர், அவர் ஜஸ்ட் ட்ராவல் ஃப்ரெண்டு, அவர் எம்எஸ் சர்ஜனு, இப்போ படிச்சுட்டு இருக்கிறார், ஆக்சுவலி பிஜி டாக்டர். அவர் அட்வைஸ் பண்ணார், சர்ஜரி போயிடாதீங்க, ஸ்பைன் ரிலேட்டடில் சர்ஜரி போயிடாதீங்கன்னு. ஸோ அப்போ வந்து சாருக்கு வந்து தேங்க்ஸ் அலாட். எத்தனை தேங்க்ஸ் சொல்லணுமோ அவ்வளோ தேங்க்ஸ் சொல்லணும். வேறு யாராக இருந்தாலும் சர்ஜரி வந்து ரெஃபர் பண்ணுவாங்க, ஆனால் சார் அது கூட பண்ணல. தேங்க்யூ வெரி மச். ஓகே, தேங்க்யூ.